ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல வாயு பகவானோட பங்கு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாண்டுவோட மனைவி குந்தி தேவிக்கு வாயு பகவான் தன்னோட அம்சத்துல ஒரு குழந்தையை கொடுக்கிறாரு. குந்தி தேவி வாயு பகவானை நினைச்சு மந்திரத்தை சொன்னதுனால தான் வாயு பகவான் குழந்தை கொடுக்கிறாரு. குந்தி தேவிக்கு அந்த மந்திரத்தை யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல குந்தி தேவியோட ஸ்கேன் கார்டை ஸ்கேன் பண்ணி பாருங்க. குந்தி தேவிக்கு இப்படி ஒரு வரம் இருக்கு அப்படின்னு தன்னோட கணவர் பாண்டு கிட்ட சொன்ன உடனே பாண்டு உடனடியா 3 தெய்வங்களை நினைச்சு ஒவ்வொரு குழந்தையா பெத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல்ல எந்த தெய்வத்தை வேண்டணும் அப்படின்னு யோசிக்கும் போது பாண்டு சொல்றாரு, இந்த குழந்தைங்க தான் ஃபியூச்சர்ல ஹஸ்தினாபுரத்தையே ஆள போறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ராஜ்யத்தை ஆள்றதுக்கு தர்ம வழி ரொம்ப முக்கியம். தெய்வங்கள்லயே எப்பயுமே தர்மம் தவறாம இருக்கிறது ஒரே ஒரு தெய்வம் தான், அதுதான் யமதர்மராஜா. அதனால யமதர்மராஜரை நினைச்சு ஒரு குழந்தைய பெத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் தர்மரை பெத்துக்கிட்டாங்க குந்தி தேவி. அடுத்ததா எந்த தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பாண்டு சொல்றாரு, ஒரு ராஜ்யத்தை ஆள்றதுக்கு பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இருக்கிறதுலயே பலசாலியான தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயு பகவான் தான் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்படி என்ன வாயு பகவான் பலசாலி அப்படின்னு தோணும் இல்லையா? அதுக்கு ஆன்மீக பேச்சாளர்கள் என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பஸ்ஸே எடுத்துக்கோங்களேன். அந்த பஸ்ல ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 50 கிலோ இருந்தா கூட கிட்டத்தட்ட 2500 கிலோவை ஒரு பஸ் சுமந்துகிட்டு போகுது. ஆனா அந்த 2500 பேரை எது சுமந்துகிட்டு போகுது அப்படின்னு யோசிச்சா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த பஸ்ஸோட டயர் தான். அந்த பஸ்ஸோட டயருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா காத்து தான் இருக்கு. இப்போ ஒரு டயர் பஞ்சர் ஆகி அந்த காத்து வெளியில வந்துருச்சு அப்படின்னா அந்த பஸ் நகருமான்னு கேட்டா நகரவே நகராது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா மொத்த வெயிட்டையும் சுமக்கிறது அந்த காத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீக பேச்சாளர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வெயிட் லிஃப்டர் எடுத்துக்கோங்களேன். நம்மளை விட ஜாஸ்தி வெயிட்டை நம்ம தூக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா தூக்கும் போது ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம், நல்ல காத்த உள்வாங்கி வயிற்றுலையும் வாயிலையும் வச்சுக்கிட்டு நம்ம தூக்க ட்ரை பண்ணுவோம். அப்ப நம்மளால தூக்க முடியும். இதெல்லாம் வச்சு ஆன்மீக பேச்சாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காத்து தான் பலசாலி அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த காத்தோட தெய்வம் வாயு பகவான் தான் இருக்கிறதுலயே பலசாலியான தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட பலசாலியான தெய்வம் வாயு பகவானை நினைச்சுதான் 2வதா மந்திரத்தை சொல்றாரு பாண்டு. குந்தி தேவி வாயு பகவானை நினைச்சு மந்திரத்தை சொல்லி பெத்துக்கிட்ட குழந்தை தான் பீமன். அதே மாதிரி ராமாயணத்திலையும் வாயு புத்திரன் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னா ஹனுமனை தான் சொல்றோம். இந்த ஹனுமன் பீமனை வச்சு நம்மளால ஈஸியா கணிக்க முடியுது வாயு பகவான் தான் பலசாலியான தெய்வம் அப்படின்னு. இன்னும் நீங்க வாயு பகவானை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. பலசாலியான தெய்வமான வாயு பகவானுக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.